ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.3 13ஆம் கணம். அட்டவணையை நிறைவு செய்க. முக்கோணத்தின் வகைகள் அல்லது கோணங்கள்: குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம், தடைப்போற்றம். எவையேனும் இரு கோணங்கள் எப்போதும் குறுங்கோணமாக இருந்துச்சுன்னா மூன்றாவது கோணமும் என்ன கோணமாக இருக்கும்? ஒரு முக்கோணத்தில் 2 கோணம் குறுங்கோணமாக இருந்தால் கட்டாயம் மூன்றாவது கோணமும் என்ன கோணமாக தான் இருக்கும்? குறுங்கோணமாகத்தான் இருக்கும். எப்போதும் குறுங்கோணம்தான். ஓகே. செங்கோண முக்கோணத்துல மூன்றாவது கோணம் செங்கோணம்னா மற்ற இரு கோணங்களும் என்ன கோணங்களாத்தான் இருக்கணும்? குறுங்கோணமாத்தான் இருக்கணும். விரிகோண முக்கோணத்துல 2 கோணம் குறுங்கோணமா இருந்துச்சுன்னா மூன்றாவது கோணம் என்ன கோணமாத்தான் இருக்கும்? விரிகோணமா இருக்கும். ஒரு கோணம் விரிகோணமா இருந்தா தான் மற்ற 2 கோணங்களும் குறுங்கோணங்களா இருக்கும். எந்த கோணத்துல? விரிகோண முக்கோணத்துல. ஓகே. எப்படி விரிகோண முக்கோணம்னா அந்த அப்படி இருக்கும். அப்ப இந்த 2 கோணமும் குறுங்கோணமா இருக்கும், இந்த ஒரு கோணம் விரிகோணமா இருக்கணும். ஓகே. மூன்றாவது கோணம் விரிகோணமா இருக்கணும், மற்ற 2 கோணங்களும் குறுங்கோணங்களா இருக்கும். ஓகேவா?